ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் பீட்ரூட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த அல்வா வந்து ரெடி பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே வந்து நல்லது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவு ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி பார்த்தோம்னா சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஜூஸாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ காக்கப்பளவு தண்ணி ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போது இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே 10லேருந்து ஒரு 15 முந்திரி வந்து சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க. இப்போ நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த பீட்ரூட் அது கூட வந்து சேர்த்துடலாம். எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா கலர் வந்து நமக்கு நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் இருக்குது பாருங்கள், நமக்கு நல்லாவே இந்த கெட்டியாகி வந்திருக்கு. இனிமேல் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரணும். ஸோ லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா டோட்டலாக ரெடியாக ஒரு 30 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நல்லா வந்து கெட்டியாயிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்லேயே இனிப்பு வந்து இருக்கும். ஸோ அதனால் 1/4 கப் வந்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு நல்லா வந்து திக்காக வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூனும் பார்த்தோம்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் கலர் பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.